இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு என்ஆர்ஐ பையருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிக்குள்ள பண்ணா பெஸ்டா அவுட்டர்ல பண்ணா பெஸ்டா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். பிரைஸ் என்னவா இருக்குது, ஸோ அது போக வந்து ஃபியூச்சர் growth என்னவா இருக்குது, அது போக ரெண்டல் இன்கம்லாம் எப்படி வருது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது பிரைஸ் அட்வான்டேஜ். ஸோ இப்போ சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஆல்ரெடி ஸ்கொயர் ஃபீட் 8,000 இருந்து 20,000 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல மாசா போயிட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம். இதே நம்ம அவுட்டர் சென்னையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2,000 இருந்து 4,000 ரூபாய் வரையும் பிரைஸ் வந்து நமக்கு கேட்கிற இடத்துல கேட்கிற விலையில கிடைக்கிற அளவுக்கான பிரைசஸ் இருக்குது. அதுலயும் மிக முக்கியமா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உரக்கடமா இருக்கட்டும், செங்கல்பட்டா இருக்கட்டும், கிளாம்பாக்கமா இருக்கட்டும், பொன்னேரியா இருக்கட்டும், இந்த ஏரியாஸ்லாம் சிட்டி ரேட்ல இருந்து 1/4 நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியும். ஆனா ரொம்ப டெவலப்டாகவும் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் இனிமேல் அங்கதான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ என்ஆர்ஐ பையர்ஸ்க்கு கூட இது வந்து ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்கும். எதனால அப்படின்னா ஒரு லெசர் அமௌண்ட்டுக்கு ஒரு பிகர் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் அப்படின்னா கம்பல்சரி இந்த ஏரியாஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிக்குள்ள வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்கிட்டு ரொம்ப டைட்டா வண்டி போக முடியாம வண்டி நிறுத்தினா 10 வண்டி பின்னாடி வந்து நின்றுட்டு நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரி எல்லாம் பாக்குறதுக்கு, ஏன்னா ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்காது. அப்ரிசியேஷன் ஆன வரை இருக்கும், அதுக்கு மேல அப்ரிசியேஷன் ஆகவே ஆகாது. நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதுல இருந்து இன்கமோ இல்ல ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸோ வேணும் அப்படின்னா 2,000 ரூபாய்க்கு வாங்குற ப்ராப்பர்ட்டி நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா 8,000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்க்கு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஆல்ரெடி 20,000 ரூபாய்க்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி மீறி போனா 21,000 ரூபாய்க்கு போகலாம் ஒரு 5 வருஷம் கழிச்சு. அது உங்களுக்கு பெனிஃபிட்னு சொல்லிட முடியாது. ஸோ அதனால எதை எங்க வாங்கணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க மணி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும்.